ஹலோ எவ்ரிவன், இங்கே கத்தாரில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஏன்னா இதில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு செல்ஃப் அனலைசிஸ் இல்லை ஒரு ரியாலிட்டி செக்னு கூட சொல்லலாம். நான் மொத்தம் ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்குறேன். ஸோ உங்களுக்கு நீங்களே அந்த கொஸ்டினை கேட்டுக்கோங்க. அண்ட் நான் அதை பற்றின டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு உங்களை பற்றின ஒரு செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இங்கே ரியாலிட்டியாக எப்படி ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நம்பர் 1, நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாகவே அந்த ஜாபுக்கு குவாலிஃபைடா அப்படிங்கிறது தெரியணும். நீங்க ஒரு ஜாபுக்கு குவாலிஃபைடா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன், இன்னொன்று உங்களோட ஸ்கில்ஸ், தேர்ட் எம்ப்ளாயரோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு வெப்சைட் டெவலப்பருக்கு ஜாப் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது, நான் அப்ளை பண்ணுறேன்னா அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் ஃபீல்டான்னு போட்டிருப்பாங்க. எஸ், ஐ எம் எலிஜிபிள், ஏன்னா நான் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் தான். நெக்ஸ்ட் அதில் ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு HTML தெரியணும், CSS தெரியணும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும், PHP, MySQL, அந்த மாதிரி ஒரு சில ஸ்கில் எக்ஸ்பெக்டேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எனக்கு இருக்கான்னு நான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதெல்லாம் இருக்குன்னா நம்பர் 2 ஸ்கில்ஸ் இருக்கு. நம்பர் 3 என்னன்னா எம்ப்ளாயரோட எக்ஸ்பெக்டேஷன். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா முன்னாடி இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் இந்தியாவில் இருக்கும் போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா 3 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி 1 இயர் ஐடியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் குவிட் பண்ணி எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 3 இயர்ஸா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு கத்தார் வந்தப்போ நான் டீச்சிங் ஜாப் தான் நான் அப்ளை பண்ணேன். பட் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பிஎட் கம்பல்சரி கேட்டிருந்தாங்க. நான் முடிச்சது எம்ஃபில். நிறைய ட்ரை பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல எனக்கு புரிஞ்சது இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஐடி ஷிஃப்ட் ஆனேன். 1 இயர் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலி நான் ஐடியில் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 7+ இயர்ஸாக இப்போ நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்பராக தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இந்தியாவில், அதுவும் வெப்சைட் டெவலப்பர் தான். பட் டிசைனிங் மட்டும்தான். பட் இங்கே நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே தான் தெரியுது அவங்க SEO ஸ்கில்ஸும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வெப்சைட் டெவலப்பர் அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயும் சரி, ஒரு சில கம்பெனியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்குன்னு தனியாக இருக்கும், பேக் அண்ட் தனியாக இருக்கும், டெஸ்டிங்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பல, ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லாமே நம்ம தான் பண்ணோம். டாப் டு பாட்டம் எல்லா வெப்சைட் டிசைனிங்ல இருக்க எல்லா விஷயமும் நம்ம தான் பண்ணோம். SEOவும் நம்ம தான் பண்ணோம் அப்படிங்கிறப்போ ஸோ அதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வெப்சைட் டிசைனிங் தான் அதோட டொமைன் பார்த்தீங்கன்னா. பட் எம்ப்ளாயரோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்தது, அவங்களோட ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட் வேற மாதிரி இருந்தது. ஸோ அதையும் நம்ம மேட்ச் பண்ணணும். அவங்க கொடுக்குற டாஸ்க்கும் நம்ம பண்ணணும். அதாவது நம்மளோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த 3 விஷயம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்கா, அண்ட் அதோட ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இருக்கா, அண்ட் எம்ப்ளாயரோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியுமா அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் ஒரு சிலர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, எனி ஜாப் ஓகே, ஈவன் எனக்குமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, மெயில் பண்ணிருக்கீங்க, எந்த ஜாப்னாலும் ஓகே நான் பண்ண தயார், ஆனால் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு. நான் உங்களை தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் நானுமே பண்ணியிருக்கேன். இங்க வந்த புதுசுல நான் ஊர்ல இருந்து வரும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டா வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு எஜுகேஷன் இருக்கு, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ஏதோ ஒரு வேலை பண்ணிடலாம் இங்க கத்தார்ல அப்படின்னு தான் நான் வந்தேன். பட் ஒரு 4-5 இன்டர்வியூலே அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கத்தோட எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்க அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருந்துட்டு எகைன் உடனே எனக்கு ஐடி ஜாப் கிடைக்கல. நான் ஒரு 6 மந்த் நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடி ஜாபே கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ரெடி டு ட்ரெயின் எனி ஒன். ஸோ அவங்களை புதுசாக எடுத்து யாருக்கும் ட்ரெயின் பண்ணி அவங்கள வேலைக்கு உட்கார வைக்கணும்னு இங்கே அவசியம் இல்லை. அவங்க எக்ஸ்பெக்டேஷனே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் தான். ஸோ நிறைய பேர் நினைப்போம் வேலை கொடுத்தாதானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் இந்தியாவில் அப்படிங்கிறப்போ ஆமா கண்டிப்பா நம்மளுக்கு இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷராகவும் ஜாப் கிடைக்கும், கரியர் பிரேக் இருந்தால் ஜாப் கிடைக்கும். ஸோ நம்ம வேற ஃபீல்டில் ஷிஃப்ட் ஆனாலும் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். பட் கத்தாரில் அப்படி கிடையாது. இங்கே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் தான். ஃப்ரெஷராக யாரோ எடுத்தும் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களே. ஸோ அப்படிங்கிறப்போ எந்த ஜாப்னாலும் பண்ணிக்கலாம், கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே விசிட் விசால ஜாப் ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுலேருந்து எவ்வளோ பேருக்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 5% சொல்லுவேன்.
ஸோ நீங்கள் எந்த ஜாப் அப்ளை பண்ணாலுமே அதுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ஏன் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நானுமே வந்து இதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். கத்தார் வந்த புதுசில் நான் அப்போ வந்து ஃபேமிலி விசாலையும் இல்லை, எனக்குமே வந்து ஜாப் கிடைச்சே ஆகணுங்கிற சுச்சுவேஷன். நானும் நிறைய ஜாப் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆச்சு இங்கே இருக்க ஸ்ட்ராட்டஜி புரியறதுக்கு, என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம என்ன ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும்னு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு ஜாப் ஆகாத ப்ரொஃபைலுக்கு ரேண்டமாக எல்லாத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு கால் வராது, அதுலேயே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை அப்படியே விட்டுருவீங்க, அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதுக்கு பதிலாக ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ், நான் திரும்ப நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் குவாலிஃபைடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ உங்களோட எஜுகேஷன், தென் உங்களோட ஸ்கில் செட், அதே மாதிரி ஸ்கில் செட் நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்போ உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் ரெண்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சாஃப்ட் ஸ்கில் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது எனக்கு, அதே மாதிரி நான் டீம் ஒர்க்காக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி, ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிலாம் போட்டிங்கன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஜாப் அப்ளை பண்ணாலும் நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நம்பர் 2, where should a company choose you? இப்போ ஒரு கம்பெனி உங்களை எதுக்காக ரெக்ரூட் பண்ணணும்? உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருப்பாங்க, உங்களை விட ஸ்கில்டான பர்சன் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற இடத்துல உங்களை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இது மெயினாக நான் யாருக்காவது சொல்றேன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு தான். இப்போ ஃபீமேல் ஜாப் அப்ளை பண்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டம் எங்கள் ஃபீமேலுக்கு ஜாப் கிடைக்கிறது. அதே மாதிரி இப்போ நான் சொல்றது எல்லாமே உங்களை யாரையும் பயப்படுத்துறதுக்காக கிடையவே கிடையாது, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டுமே. ஏன்னா இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நானுமே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் ஜாப் கிடைச்சிருக்கு எனக்கு. ஏன்னா நான் இந்தியாவில் இந்த இவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் பட்டதே இல்லை ஜாப் கிடைக்கிறதுக்கு. பட் இங்கே வந்து எனக்கு அது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அது எல்லாமே கோத்ரூ பண்ணி தான் நானும் வந்திருக்கேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அதனால இதை கொஞ்சமே சீரியஸாகவே நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கெரியர் பிரேக்கோட அப்ளை பண்ணுவீங்க, இல்லை வந்து ஃப்ரெஷராக இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேங்க கத்தாரில். இந்த வீடியோ பார்க்குறவங்களே நான் ஒரு சிலர் நீங்கள் எனக்கு கூட பேசினவங்களா கூட இருக்கலாம். ஸோ வந்து இதை வந்து அவங்க ஊரில் அதாவது இந்தியாவில் கல்யாணம் ஆகிட்டு உடனே இங்கே வந்து வந்திருப்பாங்க. ஒரு கெரியர் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து இந்தியாவில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருப்பாங்க, இங்கே வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. ஸோ அப்படி ஜாப் ஒரு கெரியர் பிரேக் ஆயிருக்கும், இல்லை வந்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு கெரியர் பிரேக், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு ஃபீமேலுக்கு. ஸோ அப்படி ஒருத்தருங்க ஜாப் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குங்க. 10% தான் இருக்கு சான்ஸ் ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த 10%யும் நீங்கள் 200% எஃபர்ட் போட்டு தான் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஜாப். ஏன்னா உங்களோட காம்படிட்டர் நீங்கள் பாருங்க, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு கெரியர் பிரேக் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், அந்த மாதிரி, இல்லை நீங்கள் வந்து டிஃப்ரெண்டான டொமைனில் கூட இருந்துட்டு நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒரு மேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணுவாங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ்ட், உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ இல்லை வந்து அந்த கெரியர் பிரேக் இல்லாமையோ அப்படி அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ யாரும் ஆப்வியஸ்லி சூஸ் பண்ணுவாங்க? அந்த மேல் கேண்டிடேட் தான். ஸ்கில் வைஸ் உங்களை விட கொஞ்சம் ஒரு 5 to 10% கம்மியாக இருந்தாலுமே அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ரீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து தான் அங்கே பேசணும். அதே மாதிரி உங்களுக்கு கெரியர் பிரேக்கே இருக்குனாலும் எவ்வளோ பேர் எஃபோர்ட் போட்டு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வர டாபிக்ல நான் அந்த ஸ்கில் செட் பற்றியும் பேசுகிறேன். இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தர் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க. ஃபாஸ்டர் ப்ரொடக்டிவிட்டி, லோயர் ரிஸ்க், கல்ச்சுரல் ஃபிட், காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஃபாஸ்டர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக அவங்களோட ஒர்க்கை பண்ணுறாங்க, இன்னொன்று குவிக் லேர்னராக இருக்கிறாங்க, அந்த மாதிரிக்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. லோயர் ரிஸ்க், அதாவது ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெஷரை எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜாபை கொடுக்கணும்னு யாருமே ரெடியாக இல்லை. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள எடுக்கிறதுக்கு தான் அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ இதுதான் லோயர் ரிஸ்க். கல்ச்சுரல் ஃபிட் அப்படின்னா ஆப்வியஸ்லி கத்தாரில் எல்லாருமே டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் தான். ஈவன் எங்கள் கம்பெனி எடுத்தாலுமே நாங்கள் இந்தியன்ஸ் இருக்கோம், பிலிப்பினோ இருக்காங்க, டுனிஷியன் இருக்காங்க, இஜிப்சியன் எங்கள் பாஸ். ஸோ இந்த வந்து இது மல்டி கல்ச்சர். நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னா இது இப்படி தான் இருக்கும். ஸோ இது கூட நம்ம அடாப்ட் ஆகிக்கணும், நம்மக்கிட்ட நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், டீம் ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க.
காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இப்போ 3000 ரியாலே ஒருத்தருக்கு சேலரி தராங்க அப்படின்னா 3000 ரியாலுக்கும் அவர் வர்த்தா அந்த ஜாப் பண்றதுக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா இங்க ஒருத்தவங்க ரெக்ரூட் பண்றப்போ, இப்போ இந்தியால இருந்து ரெக்ரூட் பண்றதா இருந்தாலும் சரி, இங்க லோக்கல் பீப்புளை ரெக்ரூட் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்களோட QIDக்கு கம்பெனி தான் பே பண்ணுவாங்க. அவங்களோட இப்போ இந்தியால இருந்து எடுக்கிறாங்கன்னா விசா ப்ராசஸ்க்கும் அவங்க தான் பே பண்ணுவாங்க. வருஷம் அவங்களோட டிராவல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே வந்து கம்பெனி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர் எடுக்கிறப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க யோசிச்சு தான் எடுப்பாங்க. இப்போ 2 பேர் அப்ளை பண்றப்போ யார் அதிகமாக சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க கேட்குற ஜாப் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க கேட்குற ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும். அப்படிங்கிற பர்சனாக தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்கன்னா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இந்த அதாவது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களோட ஸ்கில் செட் இருக்க ஒருத்தர், நீங்க கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த மாதிரி ஒருத்தரை நான் சூஸ் பண்ணுவேனா அப்படிங்கிற क्वेश्चन நீங்களே கேட்டுக்கணும். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேளுங்க. சோ அதனால தான் சொல்றேன், ஒரு ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு இது சலிச்சு போயிடும். என்னடா இவ்வளோ ஜாப் அப்ளை பண்ணோம் கிடைக்கவேலன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க அதை அப்படியே விட்டுருவீங்க, அப்ளையே பண்ண மாட்டீங்க. இது கண்டிப்பா நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அதனால சொல்றேன், ரேண்டமா எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணலாம் ரெகுலரா, நானே சொல்லியிருப்பேன், ரெகுலரா ஜாப் செக் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. நான் அதை எப்போ பண்ணுனா அந்த ஸ்கில் செட் உங்களுக்கு மேட்ச் ஆனா மட்டும் அதை பண்ணுங்க. ஓகேங்களா? ரேண்டமா எல்லா ஜாப்க்கும் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்பர் 3, உங்க ஸ்கில்ஸை நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாசம் எடுத்துக்கோங்களேன். இந்த 6 மாசத்துல என்ன ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஐடில இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், ஐடில வேற வழியே இல்லை, எங்களுக்கு படிச்சே தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒன்று புதுசா அப்டேட் பண்ணுவாங்க, நாளைக்கே ஒன்று புதுசா ஒரு ஏஐ வரும். அதனால இது ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நம்ம அப்டேட் ஆகாம நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. ஸோ அப்டேட் ஐடி மட்டும் இல்லை, இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா அது ஒரு நர்ஸ் மேன் பவர் கம்பெனி. அதுலேயுமே எங்களோட நர்சஸ்க்கு வந்து இங்க வந்து லைசன்ஸ் எடுத்தோடனே ஜாபுக்கு போறாங்க, அது எல்லாமே ஃபைன், எலிஜிபிள் டு ஒர்க், லைசன்ஸ் கிடைச்சோடனே. அதுக்கப்புறமும் அவங்க ஆன்லைன்ல அடிக்கடி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். லைசன்ஸ் ரினியூ பண்றப்போ அது கண்டிப்பா வேணும். அது ஏன்னா அவங்களோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்றதுக்காக. ஸோ இது நர்ஸ் ஃபீல்டுக்கு ஐடி ஃபீல்டுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுலையுமே வந்து நீங்க உங்களோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணணுமோ அப்படிங்கறது அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஆகுது உங்களோட ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதை சஸ்டெயின் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க அப்கிரேட் ஆகணும், வேற பக்கம் போகணும்னாலும் அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நீங்க வந்து ஒரு கோர்ஸ் தான் போய் படிக்கணும், இல்ல பே பண்ணி படிக்கணும் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ண வரல. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நம்ம அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, உட்காந்து படிக்கிறோமா, ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கமிட்மெண்ட் இருக்கும். லைக் இப்போ ஜாப் போயிட்டு வரனா சாயந்தரம் அப்பாடான்னு வந்து உட்காரலான் இருக்கும், இல்ல கொஞ்சம் ரீல்ஸ் பார்க்கலாம், இல்ல யூடியூப் பார்க்கலாம் தான் கண்டிப்பா தோணும். நம்ம எல்லா நாளுமே அது பண்ணலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து நம்மளோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்றது தப்பு இல்லையே. ஸோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். எல்லா விஷயமுமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கிட்டோம்னா அதை ப்ரொடக்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட்ல நான் சர்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுல என்னென்ன கோர்சஸ் போடுறாங்க, அதுல பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை வச்சு கூட நான் அப்டேட் ஆகிக்கலாம். நான் சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன்னா அதுல இருந்து எனக்கு எந்த விதமான ப்ரொடக்டிவிட்டியும் கிடைக்காது. அதுக்காக நான் வந்து படிச்சுட்டே தான் இருக்கணும் இன்ஸ்டாகிராம், நீங்க அதை தான் பண்ணனால நான் சொல்ல வரல. பட் நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க உங்களை நீங்க ஸ்கில்ஸ் அப்டேட் பண்றதுக்கு அப்படிங்கறது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ரெடி ஃபார் கத்தார் ஜாப் காம்படிஷன்? ஸோ இதில் ஒரு 3 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, லோக்கல் எக்ஸ்பெக்டேஷன், தேர்டு நெட்வொர்க்கிங். ஸோ அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா உங்களோட சிவி, ஒரே சிவியை எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வெப்சைட் டெவலப்பர்னே ரோல் இருந்தாலுமே ஒவ்வொருத்தரோட எம்ப்ளாயரோட ரெக்குவயர்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் டெவலப்பரை ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ப்ளஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு மேனுவல் டெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்இஓ, கண்டிப்பாக எஸ்இஓ நாலேஜ் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். இதுதான் எங்களோட ரெக்வயர்மெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரெக்வயர்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி எங்கள் கம்பெனியில் வேர்ட் ப்ரெஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சில கம்பெனியில் கண்டிப்பாக அவங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ரெக்வயர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஜாபுக்குமே ஒவ்வொரு எம்ப்ளாயரோட ரெக்வயர்மெண்ட் வந்து வேற. அதே ஹெச்ஆராகவே இருந்தாலுமே அதுலேயும் அவங்க வைக்கிற க்ரைட்டீரியாஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவியை ப்ரிப்பேர் பண்ணுங்க.
ஸோ அதே மாதிரி ATS ஃபார்மேட்டில் உங்கள் CV இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது நான் வந்து இந்த வீடியோவில் சொன்னால் அது உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கும், இன்னும் லென்த்தியராக போகும். நான் செப்பரேட்டாக முடிஞ்சளவுக்கு கூடிய சீக்கிரம் ATS ஃபார்மேட்டில் எப்படி CVயை வந்து கிரியேட் பண்ணணும், அதை எப்படி வந்து கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும், இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 95% லோக்கல் ஹையர் தான் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன் பவர் கம்பெனி கூட வச்சுக்கலாம். எங்களுதுமே வந்து ஒரு நர்ஸ் மேன் பவர் கம்பெனி தான். எங்களுக்கு 95% வந்து நாங்கள் வெளியே இருந்து தான் எடுக்கிறோம். இந்தியா, பிலிப்பைன், ஸ்ரீலங்கா, அப்புறம் கென்யா, இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நர்சஸ் வந்து லோக்கலி இவ்வளோ பீப்புள் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு 30-40 வந்து நர்சஸ் வந்து வேணும், இன்னும் வேகன்சி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ லோக்கலில் இவ்வளோ அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அந்த டைமில் வந்து நாங்கள் வெளியே இருந்தால் எடுப்போம். லைக் ஒரு 6 months ஒன்ஸ் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து வெளியே போய் ரெக்ரூட் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு சில ஏஜென்சி மூலியமாக நாங்கள் நர்சஸ் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி விசா வந்து அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில சமயம் தான் ஒரு சில விசாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும், மற்றபடி விசாஸ் வந்து அவைலபிளா இருக்கும். பட் எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்படி கிடையாது. ஒரு சில கம்பெனிக்கு பர்டிகுலரா இவ்வளவுதான் விசா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க லோக்கல் பீப்புளை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ லோக்கலி அவங்களுக்கு அவைலபிள் இல்லாத பட்சத்துல தான் அவங்க இந்தியாவிலேருந்து எடுப்பாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அப்ளை பண்றவங்க நினைச்சு பாருங்க, உங்க ஸ்கில்ஸ் விட்டோட இங்க ஜாப் தேடுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்க காம்படிட் பண்றீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த மாதிரியான ஸ்கில்டு பர்சனா இருக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த லோக்கல் எக்ஸ்பெக்டேஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ உங்களோட சிவிலையுமே வந்து இங்கிருந்து அப்ளை பண்றப்போ கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு NOC கொடுப்பாங்களா, அது டிரான்ஸ்ஃபரபிள் விசாவா அப்படிங்கிறதையும் உங்களோட சிவில மென்ஷன் பண்ணுங்க. ஃபீமேலா இருந்தீங்கன்னா நீங்க ஹஸ்பண்ட் ஸ்பான்சர்ல இருக்கீங்களா, என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறது விசா ஸ்டேட்டஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க சிவில. அதே மாதிரி உங்களோட சாஃப்ட் ஸ்கில்லும் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டி கல்ச்சராக இருக்கும் கம்பெனியில். ஸோ நீங்கள் வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கான்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். கத்தார் பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட்ஸ் தாங்க இங்கே பலமே. ஸோ வந்து இப்போ என் கம்பெனியில் வேக்கன்சி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸோ யாருக்காவது அது வந்து ஜாப் வந்து எலிஜிபிளாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நான் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தானே சொல்லுவேன். ஸோ அப்படிங்கிறப்போ அதுலேயே அவங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி நல்ல கேண்டிடேட் காமிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அது போக தான் வெளியே இருந்து எடுக்கிற பீப்புள், ரெஃபரன்ஸ் இல்லாமல் வர பீப்புள்லாம் வருவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான கான்டாக்ட்ஸை பில்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற லைக் இப்போ நீங்கள் லிங்க்டின், முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், லிங்க்டின்ல நீங்கள் வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளா ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க கூட கனெக்ட்ல இருங்க. ஏன்னா அவங்களுமே வந்து வேகன்சிஸ் போடுவாங்க. இப்போ ஒரு வேகன்சிஸ் வருது அப்படிங்கிறப்ப நான் ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணுவேன்னா, லைக் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் அப்படி இல்லை, எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப நான் ஆப்வியஸ்லி என்னோட சோஷியல் மீடியாவில் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் வேணும் என் கம்பெனிக்கு, யாராவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கிட்டே சொல்லியிருக்கீங்க, நான் எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் இங்கே தனியாக தான் இது பண்ணுறேன் அந்த மாதிரி. பரவாயில்ல, பட் லிங்க்டின்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பீப்புள் கூட கனெக்ட் பண்ண பாருங்க. அந்த வேகன்சிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் எல்லாம் இருக்கவங்க நிறைய இங்கே வந்து நெட்வொர்க்கிங் மீட்டப்ஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணுங்க. புதுசாக ஜாப் தேடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் அடுத்த ஜாப் மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் இந்த நெட்வொர்க்கிங் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது 5வது பாயிண்ட், இது நான் காமனாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுதான்னு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நானே வந்து வெப்சைட் டெவலப்பராக ஃபர்ஸ்ட் ஜாப் சர்ச் பண்ணப்போ எனக்கு SEO நாலேஜ் எல்லாம் கிடையாது. நான் வந்து அப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் நான் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு சில சமயம் நான் பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ பட் இங்கே நான் வந்து ஒரு சில 2-3 ஜாப் அப்ளை பண்ணுறப்போ தான் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணேன், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் ஹையராக இருந்தது. ஸோ அதோட பேசிக்ஸும் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜாப் அப்ளை பண்ணுறப்போ அப்படிதான் லைக் நிறைய ரேண்டமாக அப்ளை பண்ணிட்டு இருந்தேன், எங்கேயிருந்துமே கால்ஸ் வரல. ஸோ எனக்கு அப்போதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இப்படி பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். என்ன நானே கேட்டுட்டேன், இந்த ஜாபுக்கு நீ அப்ளை பண்றியே, இதுக்கு நீ எலிஜிபிளா முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் சுதாகர் வந்து அவர் பாக்குறப்பெல்லாம் வேகன்சிஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்டே இருப்பாரு. நான் இப்போ வந்து லைக் ஒரு 3 times நான் ஆனரபிள் விசா 2017 சொல்றேன், 3 times நான் ஆனரபிள் விசால தான் இந்தியாவில் நீங்க வரது இருக்கிறது, ஜாப் தேடுறது, மறுபடியும் வந்து எக்ஸிட் ஆகுறது, மறுபடியும் ஹஸ்பண்ட் டிக்கெட் போடுவாங்க வர்றது, இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தேன். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போதான் என்ன ஜாப் பார்க்குறோமோ எல்லாமே சுதாகர் அனுப்புவாங்க, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சு அப்ளை பண்ணுன்னு ஒவ்வொரு டைம் அனுப்புவாங்க. நான் ஒவ்வொரு ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டுக்குவேன்,
இந்த ஸ்கில் எனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பேன். ஒரு பாயிண்ட்ல தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் புதுசா இருக்கே. ஸோ ஆப்வியஸ்லி ஐடியில் இப்போ நான் இப்போ டீச்சிங்கில் இருக்கேன் அப்படின்னா டீச்சிங் ரிலேட்டடில் இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். இப்போ பிஹெச்பி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 5 யூனிட்ஸ் இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ரோக்ராம்ஸ் சொல்லி கொடுப்போம். அது மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். அது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லை 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அது யூனிட் வந்து ரிவைஸே பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்னதான் ஐடியிலே ஒர்க் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கம்பெனிக்குள்ளே வெப்சைட் டெவலப்பராக வரப்போ அவங்களோட ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு நான் மேட்ச் ஆகலை. நான் ஐ டுக் 6 month டைம். நான் உட்காந்து படித்தேன், எல்லாமே வந்து லைக் என்னோட ஸ்கில்ஸை நானே அப்டேட் பண்ணிட்டேன். எனக்கே அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா இது கூட நம்மளுக்கு தெரியாமல் இருக்கே, இவ்வளோ நம்ம அப்டேட் ஆகாமல் இருக்கமேன்னு எனக்கு அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். நான் அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், உங்களோட ஸ்கில்ஸை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். சஸ்டெயின் ஆகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக ஒரு ஜாப்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து ஃபைனலாக லைக் ஒரு 6 month அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 months இருக்கும். அந்த டைமில் நான் ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ அவங்க வந்து கேட்டது ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இங்கே எடுக்க மாட்டாங்க. எனக்கு 1 year தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீச்சிங்கில் தான் இருந்தது. ஸோ தே ஆர் நாட் ரெடி டு கிவ் ஜாப். எனக்கு வந்து கொடுக்குறக்கு அவங்க வந்து ரெடியாக இல்லை. பட் நான் அப்போ கான்ஃபிடென்ட்டாக சொன்னது என்னன்னா, இப்போ நீங்கள் எனக்கு வெப்சைட் கொடுத்தாலும் நான் டெவலப் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிறத நான் அவங்க இன்டர்வியூவில் நான் சொன்னதே. அதே மாதிரி தே சேலஞ்ச் மீ லைக் 2 days டைம் எடுத்துக்கோங்க, இந்த வெப்சைட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. தென் நான் வந்து உட்காந்து டிசைன் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஹையர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஜாபே கிடைச்சது. ஸோ அப்போ வந்து SEO பேசிக்ஸ் மட்டும்தான் கற்றுக்கிட்டு தான் உள்ளே போனேன். பட் அதுக்கப்புறம் டெய்லியுமே உட்காந்து படிப்பேன். சொல்லப்போனால் ஸ்டில் ஐ எம் லேர்னிங் தான் சொல்லுவேன். ஏன்னா ஐடியில் இருக்கவங்களுக்கு இந்த ஃபீலிங் புரியும். ஏன்னா அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு ஒன்று பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா புதுசாக வேறு ஏதாவது வரும், அது கூட நம்ம லைக் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தயவு செஞ்சு படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. நான் எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்றேன், யாருமே என்ன கால் பண்றது இல்லை, கால் பேக் பண்ணல, நான் சிவியும் அந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எஸ் ஆப்வியஸ்லி நீங்க வந்து நம்ம ஊர்ல இந்தியாவில் ஒரு 100% எஃபோர்ட் போட்டு ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா இங்க டெஃபினெட்லி 200% போட்டா மட்டும்தான் கிடைக்கும். இங்க ஜாப் மார்க்கெட் அப்படி இருக்கு. நீங்க காம்படிட் பண்றவங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தர் அப்ளை பண்றீங்க, இன்னொருத்தவங்க உங்களுக்கு காம்படிஷனா அப்ளை பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கில் செட் என்ன அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க யார் கூட காம்படிட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபீமேலுக்கு ஜாபே கிடைக்காதா அப்படின்னா லைக் பர்சன்டேஜ் வைஸ் உண்மையாலுமே கம்மியாக தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ஜாப் தேடுறப்போ எவ்வளோ % எஃபர்ட் நீங்கள் உங்கள் சைடு போடணும் அப்படிங்கிறதும் யோசிச்சுக்கோங்க. ஐ திங்க் நான் ஓவராலாக எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது queries இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு என்னென்ன வேகன்சிஸ் எல்லாம் தெரியுதோ நான் ரேண்டமாக எதுவுமே போட மாட்டேன். கன்ஃபார்மாக இது வந்து என்னோட கம்பெனியில் வந்த வேகன்சியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா என்னோட ட்ரஸ்டபிள் பீப்புள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது இந்த வேகன்சி இங்கே இருக்குது யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்க வேகன்சிஸ் வந்து நான் போடுவேன். அப்படி இல்லாத பக்கம் எங்களுக்குன்னு ஒரு தமிழ் குரூப் இருக்கு, அதுல லைக் அதுல வர வேகன்சிஸ் வந்து ட்ரஸ்டபிள். ஸோ அந்த மாதிரி இருக்க வேகன்சிஸ் மட்டும்தான் நான் அதுல ஸ்டோரியில வைப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டோரிஸ்ல நான் வச்சிருப்பேன், நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா நாளுமே ஏதோ 1 or 2 வேகன்சிஸ் ஆகுது நான் போட்டிருப்பேன், நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. இதை தவிர என்னோட சைடுன்னு நான் என்ன பண்ண முடியும்னா, நான் வந்து சீனியர் வெப் டெவலப்பராக இருக்கேன். ப்ளஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுறது நர்ஸ் மேன் பவர் கம்பெனி தான். ஸோ அவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து அங்கே நர்சஸ் ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அவங்களோட லைசன்சிங் பார்ட் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எய்தர் உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடில் உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் சரி, இல்லை இங்கே எப்படி வெப்சைட் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன ஸ்கில் செட் வேணும் அந்த மாதிரி ஏதாவது queries இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நர்ஸாக ஜாப் அப்ளை பண்ணுறீங்களாலும் சரி, இப்போ எங்களுக்கு கிட்ட ஹோம் கேர் நர்சஸ்க்கு வேகன்சிஸ் போயிட்டு இருக்கு. யாராவது பாக்குறீங்க உங்களுக்கு ஹோம் கேர் நர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களோட CV எனக்கு ஷேர் பண்ணுங்க. இமெயில் ஐடியும் நான் கொடுத்துருக்கேன். அது போக வந்துட்டு நீங்க இங்க யாராவது லைசன்ஸ் அப்ளை பண்றீங்க, நர்ஸ் லைசன்ஸ் அப்ளை பண்றீங்க, அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, லைக் டேட்டா ஃப்ளோல ஏதாவது டவுட் இருக்கு, இங்க லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்றது, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு டவுட் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா நீங்க எனக்கு வந்து எதர் இமெயில் பண்ணலாம், இல்லை வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அதே மாதிரி நிறைய பேர் ஜாப் ரெஃபரல் கேட்குறீங்க. இப்போ என் கம்பெனியில் ஏதாவது ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து CV கொடுக்குறீங்க, நீங்கள் உண்மையாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறப்ப டெஃபினெட்லி ஐ வில் ஷேர். அந்த CV வந்து கண்டிப்பாக நான் வந்து மூவ் பண்ணுவேன்.
பட் எலிஜிபிள் இல்லை, இன்னும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ சாரி, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி அண்ட் எங்களோட சிஸ்டர் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வேகன்சி வரப்போ மட்டும்தான் என்னால் இதை பண்ண முடியும். அதர் தேன் தட் எனக்கு மற்ற கம்பெனிஸில் வந்து கண்டிப்பாக என்னால் ரெஃபர் பண்ண முடியாது. பட் அங்கே ஏதாவது வேகன்சிஸ் இருக்குது, உண்மையாலுமே அந்த வேகன்சி ட்ரஸ்டபிள் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். என்னால் அங்கே ரெஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி கத்தார் பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன், விசாவை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கினாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.